மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னை சந்திக்க வருபவர்களை எந்த நிலையிலும் வெறும் கையோடு அனுப்பியதே இல்லை. தன்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது மற்றவர்களுக்கு பண உதவி செய்வார். அப்படி தான் வாங்கிய கடனை சென்னை திரும்பியதும் வட்டியும் முதலுமாக தந்துவிடுவார். ஒருமுறை அன்பேவா படப்பிடிப்பிற்கு ஊட்டி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தார். அவரது பெட்டிகளை சோதனையிட்ட அதிகாரிகள் அதற்கு ரூபாய் 7000 கட்டணம் போடுவதாக கூறி அவரிடம் பணம் கேட்டார்கள். அதற்கு எம்ஜிஆர், பெட்டிக்கே 7000 ரூபாய் என்றால் அதன் உள்ளே உள்ள பணத்துக்கு எவ்வளவு கட்டணம் கேட்பீர்கள் என கேட்டார். அதற்கு அந்த அதிகாரி, பெட்டியில் எவ்வளவு பணம் இருக்கிறது என கேட்க எம்ஜிஆர் அதில் 40,000 ரூபாய் இருப்பதாக சொன்னார். எதற்கு இவ்வளவு பணம் என அதிகாரி கேட்க, தான் ஊட்டி செல்ல விரும்புவதாகவும் அது குளிர் பிரதேசம் என்பதால் தன்னுடன் பணிபுரியும் சக தொழிலாளர்களுக்கு ஸ்வெட்டர், மஃப்ளர் போன்றவை வாங்குவதற்கும் மேலும் தன்னிடம் உதவி கேட்பவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் என சொன்னார். அதை கேட்ட அந்த அதிகாரி வியப்படைந்த போது, தான் சம்பாதிப்பதே பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் என எம்ஜிஆர் சொல்லி அவரை மேலும் வியப்படைய வைத்தார். எம்ஜிஆர் சொன்னது போலவே அவரது சம்பாத்தியத்தில் பெரும் பகுதி அவர் பிறருக்கு தருவதற்காகவே செலவு செய்தார்.